இந்த மாதிரி விலங்குகளை அதோட இடத்துல ரிலீஸ் பண்ற சில வித்தியாசமான வீடியோக்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பல வருஷமா பூட்டி வச்சிருந்த புலிய திறந்து விட்ட உடனே எவ்வளவு ஃபாஸ்டா காட்டுக்குள்ள ஓடுது பாருங்களேன். இங்க டர்ட்டில்ஸ கடல்ல நீங்க சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு அதுல விட்டதும் அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷத்தோட நீந்தி போகுதுன்னு பாருங்களேன். ரெண்டு டால்பின் கரை ஒதுங்கி கடலுக்குள்ள போக முடியாத சிச்சுவேஷன்ல தவிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ரெஸ்கியூ டீம் அதை ரெஸ்கியூ பண்ணி அதை திருப்பியும் கடலுக்குள்ளேயே விடுறாங்க. Okay, ready? 1, 2, 3, up. Cara, ó, meu Deus, Deus colocou nós na hora certa, hein? No lugar certo, olha. அதே மாதிரி தான் இந்த குட்டி டால்பின் வலையில மாட்டிக்கிட்டு நீந்த முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த இந்த நல்ல மனுஷன் டால்பினை பிடிச்சி அந்த வலைய எடுத்து விட்டுருக்காரு. Vai embora, vai pra casa, vai, vai, vai. Ei, alegria, hein? Não. ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த சிறுத்தைய காட்டுக்குள்ள வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதை திறந்து விட்டதும் அது பாக்குற பார்வைய பாருங்களேன். அடிப்பட்ட பிளமிங்கோவை சரி பண்ணி அதோட கூட்டத்துக்கிட்ட வந்து விட்டா கூட்டத்தை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடி போயிடுச்சு. நிறைய திறந்து விட்ட ஸ்பீட்ல பயங்கரமா ஓடுறதை தானே பாக்குறீங்க. ஆனா போற போக்குல நின்னு ஒரு லுக்குடும் பாருங்களேன். காட்டாடுகளை பிடிச்சி விற்கிற ஒரு கும்பல் கிட்ட இருந்து அதை காப்பாத்திட்டு வந்து திருப்பி அதை காட்டுக்குள்ளேயே விடுறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பெண்குயினை சுதந்திரமா விடலான்னு கடல் கிட்ட கொண்டு வந்து விட்டா அதுக்கு போகவும் மனசு இல்லாம இருக்கவும் மனசு இல்லாம திண்டாடிட்டு கடைசியில முடிவெடுக்குது. மீன் பிடிக்கிறதுக்காகவே இந்த பறவையை பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அதை ஃப்ரீயா விட்டதும் எப்படி சந்தோஷமா பறந்து போகுது பாருங்களேன். பைசனை திருப்பி அதோட இடத்துல விடும்போது அது சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ, அங்க இருக்கிற மக்கள் அதை விட பயங்கர சந்தோஷமா கொண்டாடுறாங்க.
என்னதான் விலங்குகளை துன்புறுத்துறது வேட்டையாடுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பாசமா விலங்குகளை அரவணைக்கிறது பாக்குறதுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.